வணக்கம்ப்பா. நாங்கள் இப்போ வந்து கொடைக்கானலில் இருக்கோம் கைஸ். சும்மா ஒரு ட்ரிப் வந்திருந்தோம். ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரிஸ் பார்த்துருப்பீங்க. நான் ஏன் இவ்வளோ மெதுவாக பேசுகிறேன், எல்லோரும் தூங்கிட்டுருக்காங்க. இதுதான் ரூம் கைஸ். இது சும்மா ஒரு பால்கனி மாதிரி. உள்ளே வந்து ரூம் வந்து நாங்கள் தங்கியிருக்கிறது வந்து கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸில் வந்து தங்கியிருக்கோம். ஸோ நல்லா இருக்குது, ஒரு மாதிரி சில்லாக, ரொம்ப சில்லாக இருக்குது கைஸ். என் லிப்ஸ் பாருங்கள் எவ்வளோ ட்ரையாக இருக்குது. அப்படின்னு மாய்ஸ்சரைசர் போய் அப்ளை பண்ணணும். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 7:42. தூங்கல, தூக்கம் வரல, குளிருது. நீங்கள் நினைக்கலாம் என் மூஞ்சிக்கு நேராக வெயில் எடுக்குது அப்படின்ட்டு. என் கை பாருங்க ஒரே இது கைஸ். இங்கே நின்னா கொஞ்சம் லைட்டாக பரவாயில்ல அப்படின்னு இருக்குது. ஆனால் ஹெவியாக காற்றடிக்குது, குளிர் காற்றடிக்குது, முடியல என்னால். ஸ்வெட்ரு போட்டு அதுக்குள்ளே 2 டிஷர்ட் போட்டு இந்த டைம் வந்து ரொம்ப குளிராக இருக்குது கைஸ். இப்போ நான் வந்து ஃபோன் பிடிச்சிருக்கேன், ஆனால் வந்து ஸ்டில் என் கை வந்து ரொம்ப கோல்டாக இருக்குது. க்ளோவ்ஸ் போடணும்னு நினைக்கிறேன். அந்த டைம் அந்த டெம்பரேச்சரில் இருக்குது. சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு குணா கேவ் போகலான்னு இருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே டிராஃபிக் கைஸ். நான் என்ன பண்ணுறது, ஒரு இன்ச் நகரணும் அப்படின்னாலே 1/2 hour வரைக்கும் வெயிட் பண்ணணும். முடியல. நாங்கள் வந்து வெயிட் பண்ணி போனோம். அங்கவும் ஒரு சம்பவம் ஆயிடுச்சு கைஸ். பின்னாடி இருந்து ஒருத்தன் வந்து இடிச்சிட்டான். அது எல்லாமே வந்து அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து, அவனடானா இன்சூரன்ஸில் க்ளைம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னான். கார் இடிச்சு பின்னாடி பூட்லாம் நாசமாக்கி விட்டு கவர்மெண்ட் வண்டி கைஸ். அதெல்லாம் வந்து யார் பதில் சொல்லுவா? அப்போது பர்சனல் வண்டிலாம் கூட பரவாயில்ல, அந்த மாதிரி ஒரு சம்பவம் வேறு நேற்று ஆயிடுச்சு. கிளிப்பிங்ஸ் போடுற பாருங்க. இன்றைக்கி வந்து சீக்கிரமாக வந்துருச்சு, கிளம்பி குளிக்கல கைஸ். குளிக்கலாம் முடியாது இந்த குளிர்லலாம். இன்றைக்கி சீக்கிரமாக வந்துருச்சு. பைன் ஃபாரஸ்ட் போகிறோம், அதுக்கப்புறம் குணா கேவ் போகிறோம், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃப்ளவர் பார்க் என்னவோ சொல்லியிருக்காங்க, ஃபோட்டோஸ் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அங்கே போகிறோம். அண்ட் 2-3 வியூ பாயிண்ட் போகலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வயிற்றுக்காரன் எங்கன்னே வந்துட்டான். சும்மா நான் விலாக் எடுக்கிறேன். விலாக் எடுக்க மைண்டே இல்லை எனக்கு பேசினாலே உளருது. விலாக் எடுக்கிற மைண்ட்லேயே இல்லைண்ணா. இப்போ உங்களுக்கு வந்து ஃபோக்கஸும் கரெக்டாக இருக்கான்னு எனக்கு தெரியாது. நம்ம கிளம்புறோம். உள்ள முடிஞ்சால் வந்து ரூம் ஒரு வியூ காட்டுறேன். வந்து நம்ம சாப்பிட்டு கிளம்புவோம் கைஸ், வாங்க. திருப்பதியில் க்யூ மூவ் ஆகுற மாதிரி நாங்களே கொஞ்சம் கொஞ்சமாக தான் மூவ் ஆகிட்ருக்கோம். பின்னாடியிலேருந்து ஒரு டாட்டா சுமோ கைஸ் தும்முன்னு வந்து இடிச்சிருச்சு. என்ன கதைனா, அவன் சைடில் வர்ற கார்ஸை வந்து வழி விடணும் அப்படின்னு சொல்லி எங்களை வந்து இடிச்சிட்டான் பின்னாடி. ஸோ நாங்கள் போய் பார்த்ததில் வந்து ஒரு பெரிய டென்ட்டாகவே விழுந்துருச்சு. இவ்வளோ டீப்பாக டென்ட்டு விழுந்ததுக்கான ஒரே ரீசன் வந்து அந்த டாட்டா சுமோ முன்னாடி இருக்கிற அந்த ராடு தான். அந்த ராடு வந்து ஆக்சுவலி கீபோர்டு இருந்தால் தான் அது வந்து போட முடியும். நம்ம ஓன் வெஹிக்கிளில் வந்து ராட் போட முடியாது. அதுதான் ஆக்சுவலி ரூல்ஸ். அவன் அதெல்லாம் போட்டுட்டு ஒரு ரெஸ்பான்சிபிளாக இல்லாமல் பேசுகிறான். லைக் நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கோங்க, இன்சூரன்ஸில் கிளைம் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு வந்து பேசினோடனே எங்களுக்கு வந்து டென்ஷன் ஆயிடுச்சு. நீ வா ஃபஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பு அப்படின்ட்டு சொல்லி அங்கே போய் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, நம்ம வந்து கவர்மெண்ட் வெஹிக்கிள் தான் கொண்டு வந்திருக்கோம் கொடைக்கானலுக்கு. இது வந்து எங்களோட ப்ரைவேட் வெஹிக்கிள் அப்படின்னா கூட நாங்கள் வந்து யோசிக்கலாம், சரி ஓகே அப்படின்ட்டு. இது வந்து கவர்மெண்ட் வெஹிக்கிள், அப்போ வந்து நம்ம தானே ரெஸ்பான்சிபிள், நம்ம தான் கொண்டு வந்திருக்கோம். அப்போ இதுக்கெலாம் நம்ம தான் வந்து பதில் சொல்லணும். ஸோ இதெல்லாமே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி மைண்ட் ஆயிடுச்சு கைஸ் எங்களுக்கு. அண்ட் இது வந்து ஒரு சின்ன லான் மாதிரி இருக்குது. ஆக்சுவலி நான் சுகர் கட்டில் இருக்கேன். ஸ்டில் வந்து டீலாக கொடுக்காமல் இருக்க முடியல. சத்துருவேங்க டீலாக கொடுக்காமல் இருந்தேன். அதனால் ஒன் டைம் தானே, அக்செப்டபிள். இது வந்து ஒரு டைனிங் ரூம் மாதிரி. பெட்ரூம், அதுக்கப்புறம் அங்கே வந்து கிச்சன். கரண்ட் இல்லை கைஸ், சார்ஜ் போட முடியல. பேசிக்கலி நாங்கள் ட்ரிப் போகிறோன்னா ஒன்று பேக் பண்ணி கொண்டு போயிடுவோம் ஃபுட்டு, அப்படி இல்லைன்னா ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம். பட் இந்த தடவை வந்து நாங்கள் குக் பண்ணது வந்து ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் வைப்பாக இருந்துச்சு. டைனிங் டேபிள் இருக்குது.
ஸ்டில் இங்கே வந்து ஒரு வியூ பார்த்துட்டு நின்று சாப்பிட்றது வந்து மஜாவாக இருக்குது கைஸ். டைனிங் டேபிள் எப்போ வேணாலும் உட்காந்து சாப்பிடலாம். இங்கே பார்த்துட்டு சாப்பிட முடியுமா? முடியாது. நல்லாயிருக்கும் ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக. ஆனால் அந்த கிளைமேட் தான் கொஞ்சம் டென்ஷன் பண்ண தர்றேன். சாப்பிட்டு வரேன். எங்கே போனாலும் லிப் மாய்ஸ்சரோட சுற்ற வேண்டியதாக இருக்குது. தெரிஞ்ச நான் உயிரே வாழ்கிறேன். சுத்தப்பாங்க. தெரியுதா உங்களுக்கு? கேமராவில் விசிபிளாக தெரியல. எனக்கு ஒயிட்டாக வருது. மூக்குள்ள இருந்து தண்ணி வருது. எனக்கு சளி பிடிச்சிக்கிச்சு. செம்ம கிளைமேட், செம்ம சில். இதில் நான் உங்களுக்கு பெட்ரூம் காமிச்சிருக்க மாட்டேன். பிகாஸ் அங்கே எல்லாருமே ஒரு மாதிரி கேவ்ஸாக ரெடி ஆகிட்டு இருந்தாங்க அவசரமாக. ஸோ ஜஸ்ட் ஒரு டைனிங் ரூம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் கிச்சன், ஒரு ஹால், அதுக்கப்புறம் இன்னொரு ரூம், 2 ரூம் இருந்துச்சு. அண்ட் கிச்சனுமே லைக் அவங்க வந்து யுட்டென்சில்ஸ் கொடுத்துருந்தாங்க. நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். எல்லாமே ப்ராப்பராக இருந்துச்சு. கொடைக்கானல் போயிருக்கேன், பட் இந்த பாயிண்ட் வந்து திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் பில்லர் ராக்ஸ் நான் வந்து பார்க்குறது. ஸோ எனக்கு ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே எப்படி இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி மிஸ்ட்டு ஃபுல்லாக இருந்துச்சு. நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்லலாம் பார்த்ததில்ல. ஒரு பாயிண்ட் நம்ம போகிறோம் அப்படின்னா லைக் ஒரு மவுண்டெயின்ஸ் இருக்கும், லைட்டாக மிஸ்ட் இருக்கும், அந்த மாதிரி தான் நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஃபுல் மிஸ்ட்டு நான் பார்த்ததில்ல. அதுக்கப்புறம்லாம் பைன் ஃபாரஸ்ட் போனாங்க, அது அதை விட பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் இது வந்து எப்படின்னா ஒரு 2 பாத் இருந்துச்சு, ஒரு லைக் ஆர்ச் மாதிரி இருந்துச்சு. இந்த ஆர்ச் தாண்டி போனால் ஒரு பாயிண்ட் பார்க்கலாம், அந்த ஆர்ச் ஆப்போசிட்டில் இன்னொரு பாயிண்ட் இருக்கும். அது சும்மா ஃபோட்டோஸ் அந்த மாதிரிலாம் நாங்கள் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். ஒரு மாதிரி ஃபன்னாக நல்லா இருந்துச்சு. We came here, Pillar Rocks. சரியான மிஸ்ட் கைஸ், நல்லா இருக்கு ஒரு மாதிரி. பட் அவ்வளோவா ஒரு குளிரும் இல்லை, ஸ்டில் நல்லா இருக்கு. அண்ட் இந்த பில்லர் ராக்ஸ் இந்த பாயிண்ட் வந்து முடிச்சுட்டு நாங்கள் வந்து குணா கேவ் போனோம். நேற்றே வந்து சம்பவம் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் குணா கேவ் போகல, டேரெக்டாக போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து குணா கேவ் போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து போனோம். அண்ட் இங்கே வந்து பார்க்க வந்து அவ்வளோவா எதுவுமே இல்லை, நிறைய பீப்புள்ஸ் இருந்தாங்க. பட் பீப்புள் ஆர் என்ஜாயிங் திஸ் பிளேஸ் பிகாஸ் ஆஃப் வாட் இஸ் தட், அந்த படம், ஐயோ அந்த படம் பேர் எனக்கு என்ன மறந்து போச்சு, மஞ்சுமல் பாய்ஸ். ஸோ அந்த படம் பார்த்துட்டு எல்லோரும் ஏடா சுபாஷே சுபாஷே அப்படின்னு கத்தின்னு இருந்தாங்க. யார் அந்த பையன்? நான் தான் அந்த பையன். வணக்கம் சொல்றேன். வீடியோஸ் ஹலோ இன்ஸ்டால போட்டு விட்டுறாங்க. இன்ஸ்டாவும் தான் வந்து ಯೂಟ್ಯೂಬ್ தான் ಇದು ಯೂಟ್ಯೂಬ್ ಬ್ಲಾಗ್ அது பஸ்கெட் கருத்து சங்கி காய்தி டைம். கொடைக்கானல் பக்கம் வராதீங்க, ஓவரா பனிமூட்டமா இருக்கு. அது போக இந்த பொண்ணு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்களா? அது சப்ஸ்கிரைப் தான் சூப்பர். ஏதோ ஒன்று பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரிலாம் யாரும் பேச மாட்டாங்கடா, என்ன பண்ணுறது? இந்த வாட்டி தான் ஒரு மாதிரி லைக் ஒரு பேச்சுலர் ட்ரிப் அந்த மாதிரி வந்து ஃபீல் ஆச்சு. ஏன்னா நாங்கள் வந்து ஃபேமிலியோடு வந்தோன்னா அஃப்கோர்ஸ் வந்து சின்ன பசங்க நாங்கள்லாம் இருக்கோம். பட் இருந்தாலுமே என்ன தான் வந்து வயசானவங்களும் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காகவே கொடைக்கானல் வந்து எதுக்கு கைஸ் போவோம் நீங்களே சொல்லுங்கள். நல்லா கிளைமேட் வந்து கூலாக இருக்கணும், போய் வந்து அப்படியே வைப் பண்ணலாம் அப்படின்னு தானே போவோம். ஆனால் வந்து எங்களோட ஃபேமிலியாக அப்படியே ஆப்போசிட். கொடைக்கானலில் எப்போ வெயில் அடிக்குதோ அப்போ தான் கைஸ் கூட்டிகிட்டு போவாங்க. ஒரு
மாதிரி டென்ஷன் ஆகும். ஆனால் என்ன பண்ணுறது, சரி ஓகே இது இப்படியாச்சும் நம்ம வந்து வரணும் அப்படின்ட்டு சொல்லி வருவோம். அதுக்குன்னு ரொம்ப சம்மர்லாம் போக மாட்டோம், ஒரு மிட் ரேஞ்சில் இருக்கும். அந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணி நாங்கள் வந்து போவோம். இது வந்து போனது வந்து ஒரு மாதிரி இப்போ தாண்டா நம்ம வந்து ட்ரிப்பு இப்போ தான் மாமே போகிறோம் நம்ம, அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அனது சேம் சேம். இந்த குணா கேவுக்கும் எங்களுக்கும் என்ன முன் ஜென்மத்து பகை அப்படின்ட்டு வந்து தெரியல. ஏன்னா நேற்றே வந்து இந்த மாதிரி சம்பவம் ஆயிடுச்சு. அதுவும் குணா கேவ் போகிறப்ப தான் அதுவும் சம்பவம் ஆயிடுச்சு. அதனால போகல. திருப்பி இன்னைக்கு வந்து போகிறப்ப என்னாச்சுன்னா, பில்லர் ராக்ஸ் முடிச்சுட்டு குணா கேவ் ஏறுறோம். ஃபுல்லாக வந்து அப்ஹில். ஸோ கார் ஏற மாட்டேங்குது. முன்னாடியிலேருந்து புகையாலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அங்கே வந்து ஹெல்ப்புக்கு டக்குன்னு வந்துட்டாங்க பீப்புள்ஸ், பஸ் டிரைவர்ஸ் இந்த மாதிரி இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு மேபி நல்லா தெரியும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆச்சுன்னா அப்படின்னு கூப்பிட்டு கேட்டோம். கேட்டதுக்கு இது வந்து ஏதோ கிளச் ப்ராப்ளம் மாதிரி இருக்குது, இன்ஜின் டாப் முன்னாடி அது வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருங்க, அது கொஞ்சம் கூல் டவுன் ஆகும், ரெஸ்ட்லேயே இருக்கட்டும் காரு, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கார் எடுங்க, இப்போவே எடுத்திங்கன்னா திருப்பி கிளச் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் பாயிண்ட்ஸ் எல்லாமே பக்கத்தில் தான் இருந்துச்சு. அதனால் நாங்கள் கார் அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டு பாயிண்ட்ஸ் போய் பார்த்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை. செம்ம மிஸ்ட்டு ப்ரோ. வாட் ப்ரோ, வெரி ராங் ப்ரோ. சொன்னதை செஞ்சுட்டேன். நான் என்னடா பண்ணேன்? நான் ஏன் இங்கே சொன்னதை செஞ்சுட்டு அப்படின்ட்டு வந்து சொல்கிறேன்னா, அவர் என்னோடய பிரதர். அவர் தான் காரை ட்ரைவ் பண்ணார். போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியே வர்றோம் கைஸ். ஒரு அப்ஃபில் மாதிரி தான் இருக்குது. அங்கே வந்து கார் ஏறிடுச்சு பாதி தூரம். பட் கார் பின்னாடி போகுது. பின்னாடி 2-3 கார் நிற்குது. அவ்வளோதான், டே இவன் சாவு பயத்தை காட்டிட்டான்டா, எல்லோரும் காரை விட்டு இறங்குங்கடா அப்படின்ட்டு நாங்கள் வந்து தெரிச்சு ஓடுறோம் கைஸ். ஸோ பட் ஆக்சுவலி தட் வாஸ் அ சீரியஸ் மொமெண்ட். பட் வி சவுண்ட்ஸ் லைக் அ ஜோக், யூ நோ. கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆகுது எனக்கு, இருக்கிறதே தெரியல. ஏதாச்சும் குத்துனா கூட தெரியாது போல், அந்த மாதிரி வந்து ஃப்ரீஸ் ஆகுது கையை. இட்ஸ் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ், யூனோ. நல்லாயிருக்கு. ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. வேறு என்ன மாதிரி கண்டென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லுங்கள். Look at that.